அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம்னா, ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இது ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஜேஇயில் மோஸ்ட்லி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இந்த வட்டம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேஇயில் இந்த வருஷம் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நம்ம தமிழில் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. எம்ஜிஎம் ஆர்ஆர்பி தமிழன் அப்படிங்கிற சேனலை வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 2 டைப் 3 டைப் இருக்குது. ஸோ அதோட பேசிக் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு பேசிக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பு, சர்க்கிள் அல்லது டேபிள் அப்படி சொல்லுவாங்க. இந்த டேபிளில் இன்சைடு உள்ள நோக்கி பார்த்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு 5 பேரோ 6 பேரோ வந்து எப்படி இருப்பாங்கன்னா, உள்ள நோக்கி பார்த்துருப்பாங்க அல்லது வெளியே நோக்கி பார்த்துருப்பாங்க. இன்னர் சர்க்கிள் அல்லது அவுட்டர் சர்க்கிள், மையத்தை நோக்கி அல்லது மையத்தை விட்டு வெளியே நோக்கியோ பார்த்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இன்சைடு, இது அவுட் சைடு, வெளியே நோக்கி பார்த்துருக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு ரோல வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமும் ஒரு ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோல 1 2 3 4, ஸோ 5 6 7. ஸோ இப்போ இந்த 7 பேர் வலது பக்கமும் இடது பக்கமும் அல்லது மேற்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி இந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் அல்லது ரைட் சைடில் மூவ் பண்ணி போகிற மாதிரி நம்ம வந்து அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளில் மையத்தை நோக்கி உள்ளது அல்லது மையத்தை விட்டு விலக்கி உள்ளது. ஸோ இது எப்படி சார் கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சென்டரில் இந்த சென்டர் கால்குலேட் பண்ணுறோம்ல, இந்த ரவுண்ட் ஷேப்லேயே கால்குலேட் பண்ணும்போது அதை இங்கிட்ட ஒன்று ட்ரா பண்ணிடுமா. ஸோ அதை கால்குலேட் பண்ணும்போது மையத்தை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது ரைட் சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாக் வைஸ் டைரக்ஷனையும், லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணணும். சரியா? ரைட் சைடு வந்து எப்படி இருக்கணும், ரைட் சைடு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனு, லெஃப்ட் சைடு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து, அதாவது நமக்கு வந்து இடது பக்கமாக இருக்கும். லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடது பக்கம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கும். ரைட் சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும். சரிங்களா? இது மையத்தை நோக்கி கால்குலேட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணிட்டு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஏபிசி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏங்கிற ஒரு சிக்கு இடது பக்கத்தில் உள்ளார் அப்படின்னா, சிங்கிறது இந்த சைடு இருக்கு அப்படின்னா, சிக்கு இடது பக்கத்தில் ஏங்கிற உள்ளார். இது வந்து மையத்தை நோக்கி உள்ளதுல, இது மையத்தை விட்டு வெளியே நோக்கி இருக்காரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு டேபிள், சர்க்கிள் டேபிள், அதாவது டைனிங் டேபிள் வச்சுக்கிட்டோமே, அந்த டைனிங் டேபிள மையத்தை விட்டு வெளியே நோக்கி இருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து வெளியே நோக்கி உட்காந்துருக்க மாதிரி ஒரு பார்க்லேயோ ரவுண்ட் டேபிளையோ ஏதோ ஒன்று வெளியே நோக்கி உட்காந்துருக்க அசம்ஷன் பண்ணிட்டு, அதுல இருந்து மையத்தை விட்டு வெளியே நோக்கி இருக்காரு. இப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மையத்தை நோக்கி இருந்ததுக்கு மையத்தை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ இது ரைட் டைரக்ஷன் வலது பக்கம் அப்படிங்கும்போது, இங்க பார்த்து ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இதுதான் வலது பக்கம். சரியா? இடது பக்கமா இருக்கும். இங்க ஏவை கன்சிடர் பண்ணும்போது இதுதான் வலது பக்கம், இது இடது பக்கம். சியை கன்சிடர் பண்ணும்போது
இது வலது பக்கம், இது வந்து இடது பக்கம். ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் வலது இடது அப்படிங்கிற ஒரு டேரக்ஷன் உண்டு. ஸோ அப்போ லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணும்போது நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன் செகண்ட் இது கிளியராக பார்த்துருவோம். ஓகே, ஒரு சர்க்கிள் மையத்தை நோக்கி இருந்தோம் அப்படின்னா ஏங்கிறவர் இருக்காருன்னா வலது பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் வலது பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? அதே இது இடது பக்கம் அப்படின்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி ஒரு 7 பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க. அல்லது 6 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இது வலது பக்க டைரக்ஷனு, இடது பக்க டைரக்ஷனு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். வலது நோக்கி அப்படிங்கும்போது நம்ம எழுதக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு நோக்கி எழுதுவோம். இடது நோக்கி அப்படின்னா வலது முனையிலேருந்து இடது நோக்கி. சரிதானா? ஸோ இந்த டைரக்ஷனில் அது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் எழுதும்போது ஸோ இப்படி ஒவ்வொரு டைரக்ஷனும் மூவ் பண்ணி போவோம். வலது முனையிலேருந்து இடது முனையை நோக்கி நம்ம வந்து எழுதக்கூடியது. சரிங்களா? நம்ம ஒரு நோட்டில் எழுதக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கக்கூடியது. நம்ம எப்போவுமே இடது முனையிலேருந்து வலது முனை நோக்கி, இடது முனையிலேருந்து வலது முனை நோக்கி எழுதுவோம். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் அப்படின்னா வலது முனையிலேருந்து இடது முனை நோக்கி எழுதக்கூடியது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்குள்ளே போவோம். பேசிக்காக ஒரு 2-3 சம் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அடுத்து அந்த சம்மை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து சம்மை நல்லா வாசிங்க. BDEFBQ மற்றும் R அப்படின்னு கூட 7 பேர் வந்து வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 7 பேர். சரிங்களா? அப்போ அந்த 7 பேர் ஒரு ஸ்பேஸ் போட்டு வச்சுட்டோம். 4, 5, 6, 7. இப்போ யார் எங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது லொக்கேஷன் கரெக்டாக கிடையாது. ஏன்னா இதே இந்த ஆர்டர்லேயே வந்து இதே வரிசையில் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு கூடியதை சம்மில் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நம்ம வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ மற்றும் ஆருக்கு இடையில், ஈக்கு இடதுபுறம் யாரும் உட்காரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்கு இடதுபுறம், இப்போ இ இந்த இடத்துல இருந்தால் தான் ஈக்கு இடதுபுறம் யாருமே வந்து உட்காரல அப்படின்னு அர்த்தம். சரிதானா? ஓகே, இ அப்படின்னு கூடியது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கும் ஆருக்கும் இடையில் 4 பேர் மட்டுமே உள்ளனர். ஈக்கும் ஆருக்கு இடையில 4 பேர், 1 2 3 4. அப்போ எங்களுக்குள்ள தான் வந்து என்ன இருக்கும், ஆர் அப்படிங்கிற லெட்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து டிக்கு வலதுபுறம் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஸோ அப்போ வலதுபுறம் 3 பேர் இருக்குன்னா 1 2 3. இந்த இடத்துல தான் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு, டி வந்து உட்கார்ந்துருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து FB F sit immediately left of B. ஸோ எஃப்க்கு அதாவது இங்கே இங்கிலீஷில் சொல்லியிருக்க பாருங்க, தமிழில் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா F sit to the immediate left of B. பிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் வந்து யார், பிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் வந்து எஃப் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எங்கனக்குள்ள 2 பேர் ஒன்று போல உட்கார்ற மாதிரி இருக்குது இந்த பிளேஸ் தான். சரியா? எஃப் பிக்கு இடதுபுறத்தில் உடனடியாக யார் உட்காந்துருக்கா, எஃப் உட்காந்துருக்கா. சரிங்களா? அதே மாதிரி பி என்பவர் டிக்கு அருகில் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியும் டியும் ரொம்ப அருகில் இல்லை. ஸோ இந்த இடத்துல டிக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது, ஆனால் இந்த இடத்துல பி கிடையாது. அப்போது இன்னொரு வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பி இருக்குது. ரிமைனிங் உள்ள பிளேஸில் அந்த 7 பேரில் ஒரு ஆள் ரிமைனிங் உள்ள ஆள் உட்காந்துக்கலாம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இஎஃப் இருக்குது, பிடி இருக்குது, பிக்யூ இருக்கா இல்லை. அப்போ அந்த பிளேஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூ அப்படிங்கக்கூடிய நேம் மட்டும் லெட்டர் மட்டும் வருது. சரிங்களா? ஸோ இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்துள்ளவர் யார். பியோட இடதுபுறம், இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இடதுபுறத்தில் யார் இருக்கா,
1 2 3 டி அப்படின்னு கூடியவர் தான் பிக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கா. டிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ 6 மாணவர்கள் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஸோ அதாவது சிம்பிளாக நம்ம பார்த்த மெத்தட் தான். ஒரு ரவுண்ட் டேபிள், இது மையத்தை நோக்கி 6 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 6 பேருக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை வச்சுக்கிடுவோம். ஏன்னா 6 பேர் கவுண்டிங் வரும். இந்த 3 கிராஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு 6 கவுண்டிங் வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ 7 பேர்னா இன்னும் ஒரு லைனை நீங்கள் இண்டிகேட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு 7 பேருக்கு அப்படிங்க வந்துடும். ஸோ இப்போ இங்கே 6 பேர் கொடுத்துட்டாங்க. நம்ம அதனால் 6 பேருக்கு உண்டான அந்த பிளேஸை இண்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல் என்பது ஜே மற்றும் ஹச்சுக்கு இருவருக்கும் உடனடியாக அண்டை விட்டார். ஸோ எல்லும் கூடியவர் ஜே அண்டு ஹச்சுக்கு உடனடியாக அண்டை விட்டார். இந்த மெத்தட்லேயே இருக்கலாம், அல்லது ஹச்சு எல் ஜே இந்த மெத்தட்லேயே இருக்கலாம். நம்ம இதை எங்கேனாலும் எழுதிக்கிட முடியும். இந்த 6 பிளேஸில் எங்கேனாலும் எழுதிக்க முடியும். இருந்தாலும் இதை வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜை நோட் பண்ணுவோம். ஜே மற்றும் எல் என்பது ஜே மற்றும் உடனே அண்டை விட்டார். ஐ என்பது ஜேக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். ஜேக்கு இடதுபுறத்தில் இந்த பேஸ் போட்டோம் அப்படின்னா கொட்டேஷன் போட்டுவிடுமே, ஜே எல் ஹச்னு வச்சுக்கோம், அசம்ஷன் வச்சுக்குவோம். ஸோ ஜேக்கு இடதுபுறத்தில் 1 2 ரெண்டாவது பிளேஸில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது அமைந்துள்ளார். ஐ அப்படின்னு கூடியவர் இங்கே வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கார். சரிதானா? ஓகே, அதுக்கடுத்து கே என்பது ஹச்சுக்கு வலதுபுறத்தில் மூன்றாவது அமர்ந்துள்ளார். ஹச்சுக்கு வலதுபுறம். சரிதானா? ஹச்சோட வலதுபுறம் இந்த டைரக்ஷனு. ஸோ 1 2 3 இதுதான் கே. ஜி என்பது ஐ மற்றும் ஹச்சுக்கு இருவருக்கும் உடனடியாக அண்டை விட்டார். ஸோ ஜி என்பது பார்த்தீங்கன்னா ஐக்கும் ஹச்சுக்கும் உடனடியாக நியர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அண்டை விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியிலிருந்து தொடங்கி அனைத்து நபர்களும் ஆங்கில வரிசையில் கடிகார திசையில் அமைக்கப்பட்டார். ஜியிலிருந்து தொடங்கி ஜியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைத்து லெட்டர்ஸுமே ஆங்கில வரிசையில் அகர வரிசையில் அனுப்பணும். மீன்ஸ் ஏபிசிடி லெட்டர்ஸை ஃபார்முலா எழுதணும். ஜி ஹெச் ஒரு நிமிஷம் சாரி எரேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஹெச் ஐ ஜே கேஎல் இந்த மெத்தடில் இருக்கும்போது அமைக்கப்பட்டால் எத்தனை நபர்கள் நிலை மாறாமல் இருப்பார்? எத்தனை பேர் வந்து அவங்களோட பொசிஷனை அதாவது அந்த இடத்துல இந்த நம்பர் சீரிஸ் எதுவுமே மாறாமல் எப்படி இருக்குது, அதாவது லெட்டர் சீரிஸ் எதுவுமே மாறாமல் ஏபிசிடி லெட்டர்லேயே ஃபார்முலா எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் பண்ணணும். ஸோ ஜி இருக்குது இந்த இடத்துல, அதை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து ஹச்சு, அடுத்து எல் இல்லை, அடுத்து ஜே. ஓகே, 1 2 கே இருக்கா? கே இருக்குது. ஸோ ஜி ஹச் ஜே கே இந்த 4 லெட்டர்ஸுமே இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து 4 அப்படின்னு கூடியதான் கரெக்டான ஆப்ஷன். சரிதானா? சரி, ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 6 பேர்த்துல எல் அப்படின்னு கூடியவருக்கு பக்கத்தில் நியர்பையில் யார் இருக்கா அப்படின்னா ஜே அண்ட் ஹெச் இருக்காங்க. ஸோ எந்த மெத்தட்லனாலும் எழுதிக்கலாம். நம்ம ஜேஎல் ஹெச்னு எழுதிக்கலாம், அல்லது ஹெச்எல்ஜே அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே எடுத்தோம். ஸோ அதை எடுத்தது நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு ஸோ ஜேஎல்ஹெச்னு அப்படி எழுதியாச்சு. ஜேக்கு இடதுபுறத்தில் நமக்கு வந்து யார் இருக்கா அப்படின்னா ரெண்டாவதா ஐ அப்படின்னு கூட இருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதோட அந்த டேர்ம் எழுதியாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு வலதுபுறத்தில் மூணாவதா கே அப்படின்னு கூட இருந்தாரா? ஸோ ஓகே, கே என்பது ஹச்சுக்கு மூன்றாவது அமர்ந்துள்ளான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைனும் எழுதியாச்சு. அதான் அந்த லைனு. ஸோ ஜிக்கு என்பது ஐ மற்றும் ஹச் இருவருக்கும் உடனே அண்டை விட்டார். ஜிங்கிறது ஐக்கும் ஹச்சுக்கும் உடனடியாக அண்டை விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தடும் எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே எழுதிட்டு இதை இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸில் அதாவது ஏபிசிடி ஆர்டர்ஸில் வரிசை எழுதும்போது ஜிஹெச்ஐஜேகே ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா எழுதும்போது நமக்கு வந்து இந்த மெத்தடும்
இந்த மெத்தடு எத்தனை இது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்க. GH L இல்லை வரல, G மேட்ச் ஆகுது, அடுத்து K வரல, K மேட்ச் ஆகுது, அடுத்து L மேட்ச் ஆகல. ஸோ 1 2 3 4 இந்த 4 லெட்டர்ஸுமே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து எத்தனை பேர் தான் கேட்குறாங்க, நம்பர்ஸ் தான் கவுண்ட் பண்ணணும். 4 பேர் அப்படிங்கிறதுனால இந்த இது ஆன்சர் வந்து 4. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STUVWXY அப்படின்னு கூடிய ஒரு மையத்தை நோக்கி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 2, இவர் 2, இவர் 4, 6, 7 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ மையத்தை நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தாச்சு. சரிதானா? 7 பேர், சாரி 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறோம். சரியா? இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பேங்கிங் செக்டாரில் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மட்டும் போடலாம். ஒரு சிலர் ஒரு டாட் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து எக்ஸாமில் ஈஸியான கன்வீனியன்ட், டைம் சேவ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் ஈஸியான கன்வீனியன்ட், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 7 பேர் அப்படிங்கக்கூடியனால 7 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மிச்சத்தை எரேஸ் பண்ணிட்டு செம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேத்தில் பார்த்தீங்க, எஸ் என்பவர் டபிள்யூவின் இடதுபுறத்தில் 4வது இடத்தில் அமர்ந்துள்ளார். சரியா? எஸ்ங்கிற ஒரு பிளேஸ் லொக்கேஷன் பண்ணிக்கோங்க, அல்லது டபிள்யூங்கிற லொக்கேஷன் பண்ணிக்கோங்க. டபிள்யூக்கு 1 2 3 4 4வது இடத்தில் தான் இருக்கார். ஸோ இப்போ 4வது இடத்துல அப்படிங்கும்போது இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து எஸ்ஸின் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். யார்? டி என்பவர் எஸ்ஸோட வலதுபுறம் 1 2 2வது இடத்துல டிங்கிறது அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வி என்பவர் டியின் உடனடி அண்டை வீட்டாரோ அல்லது எஸ்ஸின் வலதுபுறத்தில் 3வது அமர்ந்துள்ளார். அதாவது எஸ்ஸின் வலதுபுறத்தில் 2வது அமர்ந்துள்ளார். வி என்பவர் டியின் உடனடி அண்டை வீட்டாரோ. வி இஸ் நெய்தர் இமிடியட்லி நெய்பர் ஆஃப் டி நார் எஸ். ஸோ வி என்பது டி பக்கத்துலேயும் எஸ் பக்கத்துலேயும் உடனடியாக இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிளேஸில் வி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிதானா? யார் வர? வி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கடுத்து இந்த பிளேஸ் வருமா அப்படின்னா டி நியர்பை இங்கேயும் வர வாய்ப்பு இல்லை. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பிளேஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது அதை எம்டியாக வச்சுருக்கோம். அதுக்கடுத்த லைன் பார்க்கலாம். அல்லது எஸ்ஸின் வலதுபுறத்தில் 3வது அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் வி. ஸோ எக்ஸ் வந்து விக்கு 3rd பிளேஸில் வந்து அமர்ந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறத செக் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி நெய்தர் இமிடியட் நெய்பர் ஆஃப் டி அண்ட் எஸ். டிக்கு அந்த எஸ்ஸுக்கு இடையில விங்கிறவர் இல்லை அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருந்தோம், அதை பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ் இட் தேர்ட் ரைட் ஆஃப் வி. வியோட தேர்ட் ரைட்டில் வந்து எக்ஸ் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸில் வி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ரைட் 1 2 3 3வது எக்ஸ் வரலாம். இந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணோம்னா இங்கே வரும். இந்த பிளேஸில் ஆல்ரெடி டி இருக்குது. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதில் எக்ஸு அண்டு வி இந்த 2 லெட்டர்ஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் நாட், அதாவது ஒய் அப்படின்னு கூடியது டபிள்யூவின் உடனடியாக அண்டை விட்டார் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூ பக்கத்தில் இங்கே ஒய் வராது, இந்த இடத்துல ஒய் வராது. அப்போ இந்த பிளேஸில் தான் வந்து ஒய் வரும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி யூ. யூ வந்து இந்த பிளேஸில் வந்து இருக்கும். சாரி, யூ வந்து இந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர். அதாவது எஸ்ஸின் இடதுபுறத்தில் என்னும் போது எஸ்ஸோட வலதுபுறம் இந்த டைரக்ஷன். சரிதானா?
எஸ்ஸோட வலதுபுறம் இந்த டைரக்ஷன், இடதுபுறம் தான் இந்த டைரக்ஷன். இடதுபுறத்தில் எண்ணும்போது எஸ்ஸுக்கும் டீக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4, 4 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் 4. சரி சார், இந்த சம்முக்கு இவ்வளோ டைம் எடுத்தது கரெக்டா? இந்த சம்முக்கு இவ்வளோ டைம் எடுத்தது கரெக்டானா தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்டே நம்ம எஸ் அண்ட் டி கண்டுபிடிச்சிட்டோம். வலது கொஸ்டினோட கடைசி சொல்யூஷன் தான், ஆல்மோஸ்ட் கடைசி லைனில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த லைனை வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. எஸ்ஸோட இடதுபுறத்தம், வலதுபுறத்தில் 2வது இடத்துல டி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இடதுபுறத்துலேருந்து என்னும்போது மொத்தம் 7 பேர், 3 பேர் முடிஞ்சிச்சு. மிச்சம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 4 பேர் இருந்திருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டே இந்த சமம் முடிச்சுக்கலாம். ஸோ அதனால் கொஸ்டினில் எப்போவுமே வந்து ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சம்மை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கிடச்சிரும். டைமும் நல்லா சேவ் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இப்போ ஏபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மையத்தை நோக்கி ஒரு வட்டமே சேர்ந்து கலந்துருக்காங்க. பிக்கு எஃப்க்கு இடையில வந்து வலதுபுறத்தில் 3வது அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி என்பவர் பிக்கு இடதுபுறத்தில் 4வது அமர்ந்துள்ளார் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஈக்கும் ஜிக்கும் இடையில எத்தனை பேர் அமர்ந்துள்ளார் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஈக்கு இடதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது, ஈலோட லெஃப்ட் சைட்ல இருந்து எண்ணும்போது ஈக்கும் ஜிக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கன்செப்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, வாங்க டேபிள் வரைவோம். ஓகே, ஜி 7 பேர் வரைஞ்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் 3வது அமர்ந்துள்ளார். எஃப் ஒரு இடத்துல லொக்கேஷன், ஏதோ எனி லொக்கேஷன், எந்த பிளேஸ்லனாலும் நீங்கள் எஃப் வரைஞ்சிக்கோங்க. வலதுபுறம் 1 2 3, 3வது இடத்துல யார் இருக்கா? பி இருக்கா. சரிதானா? பி. ஓகே. டி என்பவர் பிக்கு இடதுபுறம் 4வது இடத்துல அமர்ந்துள்ளார். டிங்கிறவர் பிக்கு இடதுபுறம், இது வலதுபுறம், இது இடதுபுறம். 1 2 3 4, 4வது பிளேஸ்ல யார் இருக்கா? பி என்பவர் டி. சரிதானா? இந்த பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா டி இருக்கா. சி என்பவர் பிக்கு அருகில் உள்ள அண்டை வீட்டாரோ அல்லது டி என்பவர் சி என்பவர். ஓகே, ஓகே. போன தடவை பார்த்த மாதிரி தான். சிக்கு பக்கத்தில் நேதர் இமீடியட்லி நெய்பர் ஆஃப் பி அண்ட் டி. பி அண்ட் டி அப்படின்னு புரியுது, 2 பேருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பி அண்ட் டிக்கு பக்கத்தில் வந்து யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சி அப்படின்னு கூட இல்லை அப்படின்னு. ஸோ இந்த 2 லொக்கேஷன்லையும் சி வராது, இந்த லொக்கேஷன்லையும் சி வராது. ஸோ அப்போ இந்த பிளேஸ் மட்டும்தான் சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஸ்டின் பி அண்ட் ஜிக்கு தான் கேட்டிருக்காங்க. அந்த பி அண்ட் ஜி என்ன கண்டுபிடிக்கல, அடுத்த லொக்கேஷன் ஜி கண்டுபிடிப்போம். அடுத்து ஏ சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி. சியோட ரைட்டில் 3வது பிளேஸில் வந்து ஏ இருக்காங்க. சிக்கு 1 2 3, இந்த பிளேஸில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்காங்க. சரியா? ஓகே, இந்த பிளேஸில் ஏ இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் டி. ஈங்கிறது டி பக்கத்தில் இல்லை. ஸோ அந்தப்போ இந்த பிளேஸில் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடியது ஜி தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக்கும் ஜி ஈக்கும் ஜிக்கு இடையில எத்தனை பேர் அமர்ந்துள்ளார்? ஈயின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது, ஈயோட வலதுபுறம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லொக்கேஷனு, இடதுபுறம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லொக்கேஷன். சரிதானா? 1 2 3, ஜி வந்து 4வது பிளேஸில் இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் வந்து எத்தனை இருக்கு? 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மு. ஸோ இப்போ அதே போல் ஒரு 6 பேர் வந்து ஒரு சர்க்கிள் டேபிள் வந்து பார்த்து உள்ள நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ அது 6 டேபிள் வரைஞ்சிக்கிட்டோம். சரிதானா? இது சென்டர் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து யூ சிட் தேர்ட் லெஃப்ட் ஆஃப் டி. யூங்கிற ஒரு டிக்கு லெஃப்டில் அமர்ந்துரு, அது மீன்ஸ் 3வது பிளேஸில் இருக்காரு. யூ என்பவர் டிக்கு இடதுபுறத்தில் 3வது அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன கேட்காங்க பார்ப்போம். கியூக்கு இடதுபுறத்தில் 3வது அமர்ந்துள்ளவர் யார்? ஸோ அப்போ கியூ கண்டுபிடிக்கணும், 3வது பிளேஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்சி விடுவோம்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ என்பவர் டிக்கு மூன்றாவது டி லொகேஷன் லெஃப்ட் சைடு 1 2 3 இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ இருக்கா. சரியா? அடுத்து ஆர் என்பவர் கியூக்கு வலதுபுறத்தில் இரண்டாவது வந்துள்ளார். ஆறுங்கிறது கியூக்கு இரண்டாவதாக வலதுபுறத்தில். ஓகே, எங்களுக்குள்ள லொக்கேட் பண்ண ஆறுன்னு போட்டோம்னா இந்த பிளேஸ் வரும். கியூ வரைஞ்சிட்டு வலதுபுறம் போட்டோம்னா 1 2 இங்கே வராது. ஸோ அப்போ கியூ இங்கே போட்டு இந்த பிளேஸ் வந்து ஆறுன்னு மாற்றிட்டோம். சரிதானா? ஓகே, இப்போ கியூக்கு வலதுபுறத்தில் இரண்டாவது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா ஆறு அப்படின்னு கூடியவர் இருக்கா அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கியூ என்பவர் டிக்கு அருகில் உள்ளவர் அல்ல. கியூங்கிறது டிக்கு அருகில் இருக்காரா அப்படி வரைஞ்சிருக்கோமா? எழுதலை. ஸோ மேலே தான் வரைஞ்சிருக்கோம், பிரச்சனை இல்லை. பி என்பவர் ஆறுக்கு அருகில் உள்ளவர் அல்ல. பிங்கிறது ஆறுக்கு அருகில் இல்லை. அப்போ இந்த பிளேஸில் வந்து பி ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடியது கியூ. ஓகே, பி கியூ ஆர். ஓகே, இந்த இடத்துல லாஸ்ட்ல வச்சுக்கோங்க, பி தானே. பி சாரி. ஓகே, இது வந்து பி PQRS. ஸோ இந்த பிளேஸில் இருக்கக்கூடியது எஸ். ஸோ நமக்கு வந்து கியூவோட இடதுபுறத்தில் எண்ணும்போது மூணாவது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வலதுபுறம், இது இடதுபுறம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் இருக்கக்கூடியது எஸ் அப்படிங்கக்கூடியது தான் ஆன்சர் வந்து சி. ஓகேவா?